உயிர் தேர்ந்த இயேசு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பிரதிபலிக்கிறது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பார். அல்லேலூயா. நைட்டு நாங்க ஊழியத்தின் நிமித்தம் ஒரு பெண்ணு, வாலிபமான பொண்ணு, சாவுக்கும் அதுக்கும் ஒரு அடி தூரம், 3 நாள் மரண போராட்டம். என் ஒய்ஃபினுடைய தங்கச்சி, அவங்க மக, நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கிற பொண்ணு, செபிக்கிற குடும்பம். ஒரு சின்ன கல் கிட்னியில போய் அட்டாக் ஆகிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே தேடுங்கள், தேடுகையிலே அவர் தென்படுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தாழ்மையா சொல்லுவேன், ஆண்டவரோடு கூட அத்தனை சீசர்கள் காட்டிலும் இங்க சின்னமலையிலே வந்த தோமா என்ற வெளியேற பெற்ற சீசன் நாடு கடந்து, கடல் கடந்து, தீவுகளை கடந்து இங்க சின்னமலை, நம்ம சென்னையில இருக்கிற இங்க சமீபத்தில் இருக்கிற சின்னமலையில் வந்த போது அந்த ஒரே ஒரு மனுஷனுக்காக நீ நம்பாம இருக்கலாம். இந்த உயிர் தேர்ந்த நன்னாளிலே நீ சந்தேகப்படுகிறவனா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அந்த அருமையான தோமா மற்றும் மரியா சொல்றாங்க, நான் இயேசுவை கண்டேன். அதிகாலை வேளையிலே 3ஆம் நாளிலே இயேசுவை தோட்டத்திலே கண்டு தரிசித்தேன் சொன்ன போது மற்ற சீசன்லாம் அசட்டை பண்ணினாங்க. அந்த சீசன் நம்பினாங்க. பிரதான சீசன் பேதுரு சொன்னா, ஆனா இந்த தோமா இங்கே வந்த சின்ன மலையிலே ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்து இந்த காஸ்பல் நற்செய்தியை, உயிர் தேர்ந்த இயேசுவை பிரதிபலித்த பறைசாற்றின அந்த மனுஷன் மட்டும் நம்பல. 8 நாளைக்கு அப்புறம் வேதை ரோமன் 21 அப்படிதான் சொல்லுது. 8 நாளைக்கு அப்புறம் அந்த ஒரே மனுஷனுக்காக என் அப்பன் இயேசு, தோமாவே சந்தேகப்படாதே, கைகளை தட்டுங்க, அவிசுவாசியா இராதே, நான் உனக்காக மரித்தேன், சாபத்திற்காக, அக்கிரமத்திற்காக, சந்ததி, மூதார், பாட்டன், தகப்பன், பூட்டன், பலதர பாரம்பரியத்திற்காக, உன் சாபத்திற்காக மரித்தேன், நீ சந்தேகப்படாதே என்று அவன் ஒருவனுக்காக ஆணிகள் அடிக்கப்பட்ட என் கையை பார், ஆணிகள் அடிக்கப்பட்ட என் காலை பார், சந்தேகப்படாத, அவிசுவாசியா இராதே சொல்லி அதில் விட்டுப்பார் என்று அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆண்டவர் இயேசு அவனுக்காக தரிசனமானார். அவன் கையை விட்டு பார்த்த போது சொன்னான், என் ஆண்டவரே, தோமாவுடைய ஸ்டேட்மெண்ட், என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொன்ன போது என் அப்பன் இயேசு சொன்னார், என் தெய்வம் சொன்னார், உன் தெய்வம் சொன்னார், தோமாவே அவிசுவாசியாயிராதே, அவிசுவாசியாயிராதே. ரோமன்ல சொல்லுது ஒரு வசனம், விசுவாசத்தினாலே வராதது யாவோ பாவம். இன்னைக்கு விபச்சாரம் அல்ல கிறிஸ்தவன், பாஸ்டருடைய பிள்ளைங்க விபச்சாரம், வேசித்தனம், கொலை எதையும் செய்யல, அவிசுவாசம் என்ற பாவத்தினாலே இந்த அருமையான மகிமையான இந்த பலிபீடத்தை நாடாதபடி, திருவிருந்திலே பங்கு கொள்ளாதபடி, ஞானஸ்தானம் எடுக்க கூடாதபடி, அவரை நினைக்காதபடி, அவர் அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்காதபடி பாளையத்திற்கு புறம்பாய் இருக்கிறார். அந்த ஒரு மனுஷன் தோமாவுக்காக கர்த்தர் சொன்னார், கையை விட்டு பாருப்பா, ஆணிகள் அடிக்கப்பட்ட விழாவிலே குத்தின, அந்த ஈட்டினாலே குத்தின இடத்தை நீ சந்தேகப்படாதே, நீ அவிசுவாசப்படாதே. உனக்கு முதல் ஸ்டேட்மெண்ட் மரியா சொன்னார், இரண்டாவது சீசர்கள் சொன்னார்கள், நீ அவிசுவாசியாராதே, உனக்காக நான் தரிசனமானேன். நீ விரும்புறியா சகோதரனே? நீ விரும்புகிறியா? தாயே, சகோதரியே, நீ விரும்புகிறாயா? நீ ஆசை கொள்றியா? தனி மனுஷனா இருந்து ஆண்டுடைய சமூகத்தில் நீ யார் என்று சவுலை போல, பவுலை போல கேட்கும் பட்சத்தில் உயிர் தேர்ந்த இயேசு அன்றைக்கு பவுலுக்கு தமஸ்கு பட்டணத்தில் தரிசனமான அதே தெய்வம் உனக்கு காட்சி அளிப்பார், உனக்கு தரிசனமாவார். அவர் நம்பி யாருக்கும் அவர் தூரமானவர் அல்லவே. விருப்பம் என்ன, வாஞ்சை என்ன, விட்டு பார் என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற சீசர்களை காட்டிலும் இந்திய தேசம், சென்னை பட்டணம், அதிலே வசிக்கிற நீயும் நானும் விசேஷித்தவர் நாடு கடந்து. மற்ற சீசர்கள் அங்கே இவர் மட்டும் நாடு கடந்து, கடல் கடந்து, தீவு கடந்து, பலதரப்பட்ட சூழ்நிலையில வந்து உன்னையும் என்னையும், உன் தலையை என் தலையும் உயர்த்த, நம்பிக்கை வைக்க, அவிசுவாசப்படாதபடி, சந்தேகப்படாதபடி விசுவாசிக்க ஒரு வசனம் உண்டு கொரிந்தியர்ல. நாம் தரிசித்து நடக்கல, விசுவாசித்து நடக்கிறோம். அங்க ஆண்டவர் சொன்னார், தோமாவே, கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும், கைகளை தட்டுங்க, கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். இந்த பாக்கியவான் என்ற பட்டத்தை நீயும் சந்ததியை பெறணும். அதற்காக தான் கர்த்தர் உசுரோடு இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
சாதாரண கல் 3 நாள் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய். துடிக்குது குழந்தை. 8 mm கல்லு, 8 mm கல்லு. ஸ்கேன் ரிப்போர்ட் அம்சம் நைட்டு. இது ஆபரேஷன் பண்ணி ஆகணும். 80 to 90 1 லட்சம் ஆகும். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எப்படி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஜபத்தை ஃபிக்ஸ் பண்ணு, உன் தெய்வத்தாண்ட ஃபிக்ஸ் பண்ணு, உன் விசுவாசத்தை ஃபிக்ஸ் பண்ணு, உன் நம்பிக்கையை ஃபிக்ஸ் பண்ணு. யார்கிட்ட கரெக்டா உறவு வைக்கிறியோ, எந்த ஜபத்துல எந்த உபவாசத்துல ஆண்டவர் சொன்னார் இவ்வகை ஜாதி பிசாசு நீ அது நோயா எடுத்துக்க சாபமா எடுத்துக்க. ஆண்டவர் சொன்னார் அப்படி தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மரியாள் சொல்றாங்க இந்த கல் பெரிதா இருக்கிறதே, இந்த கல் பெரிதா இருக்கிறதே. இயேசுவை அடக்கம் பண்ணப்பட்டு அன்னைக்கு அந்த ரோம சாம்ராஜ்யம் சொல்லுது, அந்த ஜனங்கள் போர் சேவர்லாம் சொல்றாங்க இந்த இயேசு உயிரோடு இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மென்ட் சொன்னாரு, அவர் சொன்னபடியே உயிரோடு எழும்புவார். ஆஸ்து சொன்னாங்க தேவதூதன் அப்படியே சொன்னான். ஆனபடியினாலே நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இயேசுவை அடிக்கப்பட்டு விழாவிலே குத்தப்பட்ட ஆணிகள் அடிக்கப்பட்ட ரத்தம் சொட்டு சொட்டாய் உசுறுவிட்ட இந்த இயேசுவை எவ்வளவு அவ்வளவு பத்திரப்படுத்தி கல்லை வச்சு புரட்டி தள்ளுங்க. முந்திர எத்தனை காட்டிலும் பிந்திர எத்து கொடிதா இருக்கும். அவன் எப்படியாக உயிரோடு எழுந்துருவான். கைகளை தட்டி ஸ்தோத்திரிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாள் அம்மா கூட அப்படிதான் போய் நிக்கிறாங்க. இந்த கல்லை எனக்காக எவன் புரட்டி தள்ளுவான். இந்த கல்லை எனக்காக எவன் புரட்டி. கல் என்பது என்ன? சாபம். கல் என்பது என்ன? கல்லுக்குள்ள இருக்காத வைரம். இயேசு கையில தட்டி ஸ்தோத்திரிங்க. அல்லே சிலுவையிலே தொங்குகிறவன் எவனோ சபிக்கப்பட்டவன் என்று கலாத்தியரிலே எழுதப்பட்டிருக்கிறது. சிலுவையிலே தொங்குகிற இயேசு சபிக்கப்பட்டவர். ஆனா அந்த சிலுவை மரத்தை தொங்குகிற அந்த இயேசுவை சிலுவை மரத்தை பார்க்கிற நீயும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லே அவர் நமக்காக சாபமானார். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் ஒரு தெய்வம். உயிரோடு எழுந்த தெய்வம் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். மறந்துடாதே. எவ்வளவு இப்படி புரிந்து நினைக்கிறேன். சிலுவையில் தொங்குகிறவர் எவரும் சபிக்கப்பட்ட தெரியுமா? அந்த அந்த பரபாஸ் தான் அந்த இடத்துல நிக்கிறோம். கள்ளனா நிக்கிறோம், திருட்டு பையனா நிக்கிறோம், தீவிரவாதியா நிக்கிறோம், நக்சலைட் தான் நிக்கிறோம். அதுக்கு தான் பேதுரு ஸ்டேட்மென்ட் அப்போஸ்தலர் சொல்றாரு, ஜீவாதிபதியை நீங்க கொலை செய்தீங்க, தீவிரவாதி பரபாசை நீங்க விடுதலையாக்கும்படி கேட்டுக்கொண்டீங்க. அதுக்கு பேதுரு சொல்றாரு, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழும்ப செய்தார். அதற்கு நீங்களும் நாங்களும் சாட்சி, சபை சாட்சி. இன்றைக்கு நீ நானும் உயிரோடு எழுந்த தெய்வத்தை வணங்கிக்க காரணம் என்ன? உன்னை தூக்கி எடுத்தார், சுகத்தை தந்தார், அல்லேலூயா, வாழ வைத்தார், உன் கண்ணை திறந்தார், உன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார், உன் அக்கிரமத்தை புறமே தள்ளினார், கடலின் ஆழத்தை போட்டு விட்டார். அல்லேலூயா. முதுகுக்கு பின்னாலே உன் பாவத்தை எரிஞ்சிட்டார். எத்தனை பேர் ஆமென் என்று கைகளை உயர்த்துங்க. அல்லே சமுதாயத்திலே தலை நிமிர செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 மணி நேரம் ஜெபிச்சிட்டு ஆண்டவருடைய தொழுகை செஞ்சிட்டு ஆண்டவரத்துல மண்டிட்டு கதறி அங்கங்கே சொல்லிட்டேன். பாஸ்டர் மட்டும் தான் சொல்லல. அந்த ஒரு மூலையில அந்த ஒரு பாஸ் இந்த குழந்தைக்கு வாலிபமான +2 எக்ஸாம் எழுது, 3 நாள் ஸ்கூலுக்கு போல வலி தாங்க. டாக்டர் சொன்னா எவ்வளவு இன்ஜெக்ஷன் குளுக்கோஸ் ஏத்துறாலும் கிட்டத்தட்ட 10 நாள் வலி இருக்கும். தாங்கிதான் ஆகணும், தாங்கிதான் ஆகணும், இல்லனா ஆபரேஷன் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தி போடல, மாத்திரை போல, இன்ஜெக்ஷன் போல, டாக்டர் வரல, மருத்துவத்தண்ட போல. இன்றைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு நான் சாட்சியாக இருப்பேன். உனக்காக மற்றவன் ஜெபிப்பது ஜெபம் அல்ல. உனக்காக வாயை திறந்து என் பாவத்திற்காக அவர்தான் மரித்தார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பினார் என்று அவரை விசுவாசிக்கிற ரோமர் 10:11 சொல்லு. அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போவதில்லை, வெட்கம் அடைவதில்லை. அவங்க பெத்த தாய் சொல்லுது, அந்த மகன் ஜெபம் பண்ணிச்சான், ஆண்டவரே நீ சர்வ பூமிக்கும் ஆண்டவர், நீங்க பரலோகத்தில் இருக்கிறீங்க, என் கிட்ட வரது கூட தகுதி இல்லை, நீங்க என்ன நினைச்சா போதும், நீங்க என்ன நினைச்சா போதும். என் வலி தாங்க முடியல, யூரின் போறதுக்கு முன்னாடியே வலியா, யூரின் போயிட்டு வந்தா சொல்ல முடியாத வலியா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிரச்சனை என்ன? உன் பிரச்சனை என்ன? யோபுவை கேட்டா சொல்லுவார், ஒரே சிங்கிள்
சிங்கிள் வார்த்தை 42 அதிகாரத்துல ஒரே வார்த்தையை சொல்வார். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். இந்த உயிர் தெரிந்த நாளிலே கர்த்தர் சொல்றார். இந்த யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் சொல்லி முடிக்கணுமே, என் மீட்பர் உயிரோடு கைகளை தட்டி இருக்கணுமே, கரங்களை தட்டி சொல்லி இருக்கணுமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கடைசி நாளிலே அவர் பூமியின் மேலே இன்னும் கையை தட்டி இருக்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நிய கண்களாலே அல்ல, ஆராதிக்கிற ஏன் கண்ணாலே, விசுவாசிக்கிற ஏன் கண்ணாலே, ஜெபிக்கிற ஏன் கண்ணாலே, ஆண்டவரோடு கூட ஓடுகிற ஏன் கண்ணாலே, ஏன் ஜனங்களுடைய கண்களாலே நான் பார்ப்பேன். அந்நிய கண்களாலே அல்ல, என் சொந்த கண்ணாலே. அல்லேலூயா. அவர் நிற்பார், அவர் நிற்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, மகிமை கொள்றீங்க? அல்லேலூயா. பிரதர் ஒன்னு சொல்லட்டா, பிரதர் ஒன்னு சொல்லட்டா, இன்றைக்கு இயேசு பிறந்ததை ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். அப்படியே சரித்திரம் ஒத்துக்கொள்கிறது. ஜனங்கள் ஒத்துக்கொள்கிறார்கள், ஒப்புக்கொள்கிறார்கள். இயேசு பிறந்தது உண்மை, சரித்திரம் ஹிஸ்டரி வரலாறு. இயேசு வாழ்ந்தது உண்மை. நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். கலிலேயா கடல், கெசரேத்து கடல், அந்த உப்பு கடல், அங்கே பலதரப்பட்ட அற்புதம். மார்த்தாள் மரியாள் வீட்டிலே ஒரு அற்புதம் நடந்தது. உயிர் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பச் செய்தார். சரித்திரம். உன் பாவத்திற்காக, எங்க அப்பா பாவத்திற்காக, எங்க தாத்தம், எங்க பாட்டன், கூட்டன், பாரம்பரிய பாவத்திற்காக அவர் மரித்தது உண்மை என்று எல்லா அங்கீகரிப்புக்கும் இது பாத்திரம். அதனால்தான் பிரதான 16 வேதத்துல 16 புத்தகத்தை எழுத பண்டிதன், விலையேறப்பட்ட சவுல் என்ற வாலிபன் பவுல் சொல்லுகிறார், பாவியிலே நான் பிரதான பாவி. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு கைகளை தட்டுங்க. உலகத்திலே வந்த எந்த மனுஷனும் எங்கேயுமே போனி ஆகலையா? எங்கேயுமே உன்னை போனி ஆகலையா? உனக்கு எங்கேயுமே ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லையா? யாராலும் உனக்கு விட்டுத்தர நன்மை கட்ட அவுக்க முடியலையா? இயேசு ஏறி வருகிற கழுதையாய், இயேசு கட்ட வைக்கிற கழுதையா நீ காத்து. இயேசு ஏறி வருகிற கழுதையா நீ காத்து. அந்த கிராமமா இருக்கட்டும், பட்டணமா இருக்கட்டும், இயேசு கட்ட வைக்கிற கழுதையா இருக்கும் பட்சத்தில் அந்த கழுதைக்கு அந்த இயேசுல வீதியிலே ஒரு மகிமை உண்டு. அல்லேலூயா. காத்திரு, அல்லேலூயா. காத்திரு. சுகத்தை தருகிறவர், சுகத்தை தருகிறவர், நன்மையை செய்கிறவர், ரட்சிப்பை உண்டாக்குகிறவர், சமாதானத்தை இருதரத்தாரையும் ஒன்று சேர்க்கிற தெய்வம். பகையா, பிரிவினையா, சண்டையா, மார்க்கமா, படிப்பு ஏறலையா, எதுவே நடக்கலையா? உயிர் தெரிந்த இயேசு விசுவாசி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீட்பர். ஒரு சில வசனங்களை அப்படி கண்ணை பார்த்து திருப்பா படிங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். வாசிங்க யோபின் சரித்திர புத்தகம் 19 ஒரு 18 வாசிங்க. தொண்டகருக்கு படிங்க. யோபின் சரித்திர புத்தகம் 19 18 வாசிங்க. இது முன்பு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்றதுக்கு முன்னாடி அவன் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, வாசிங்க. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாய் இருக்கும். சிஸ்டர், இதுதான் விஷயம். நான் சொல்லும் வார்த்தை டைரி எழுதுங்க. திருப்பி டைரி எழுதி ஃபாலோ பண்ணுறோம்.
இப்போ நம்ம ஒன்றுமே படிப்பறிவு இல்லை கூட பிள்ளை பிறந்ததை கல்யாண நாள் ஒரு முக்கியமான நாள் அது என்ன பண்ணுறோம், எழுதி வைக்கிறோம். ஆனால் அந்த யோபு சொல்றார், வாசிங்க, அப்படியே வாசிங்க. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தை எழுதப்பட்டால், இப்ப எழுதுல. இந்த வேத புத்தகம் எப்ப எழுதுது? கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த கல்லை, அந்த கிட்னியில் இந்த கல்லை எடுத்துட்டாங்க. அந்த மகனுக்கு சொன்னேன், ஏமா நீ படிப்ப, திருமணம் ஆகும், உன் சந்ததி, நீ பெரிய கலெக்டர் ஆவ, ஐஏஎஸ் ஆவ, பெருகும், டைரியில் எழுதிவை, டைரியில் எழுதிவை. சின்ன சின்ன விஷயத்தை நம்ம எழுதுவோம், இருதயமாகிய பலகையில் எழுதுவோம். இவ்வளோ பெரிய உத்தம சன்மார்க்க தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனாகி அவனை போல யோபு 1ஆம் அதிகாரத்தில் அப்படிதான் சொல்லுது, பூமியில பூலோகத்துல அவனை போல ஒருத்தர் இல்லை. ஆனா அவன் சொல்றான், நீங்க எழுதி வைங்க. என்னத்தை எழுதி வைக்கணும்? இயேசு உயிரோடு இருந்தார். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருந்தார். வாசிங்க. நான் சொல்லுவேன், எழுதுவேன். கையில இந்த உயிர் தெரிந்த நாள்ல நீ செய்ய வேண்டிய ஒரே சாக்ரிஃபைஸ் பிரதர், சும்மா இந்த நாளை கொண்டாடி சீவிட்டு அப்படி போறதில்லை. பழைய குருடி கதவை, நாய் தன் கக்கிறத, கழுவப்பட்ட பன்றி மீண்டும் சேத்துல புரளுவது போல, அப்படி அல்ல. அல்லேலூயா. எழுதி வைங்க, உளிவெட்டில கல்லுல செதுக்கி வைங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கைகளை தட்டி ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. தம்பி தங்கச்சி, யோபுனுடைய வாழ்க்கை எதெல்லாம் இழந்து போச்சோ அந்த ஒரே வார்த்தை, ஒரே ஸ்டேட்மெண்ட் எல்லாவற்றையும் பிடிக்க கத்த கொடுத்தார். நட்டத்தரையா கத்தர் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் மீட்பரை பார்க்கல, கிறிஸ்துநாதரை பார்க்கல. பழைய பாட்டு காலத்துல யோபு பக்தன் என்னன்னு சொல்றாரு, என் மீட்பர். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கொஞ்சம் வாசிக்க முடியல, அந்த வசனத்தை வாசிக்க முடியல. அதுக்கப்புறம் கீழே என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேலே நிற்பார் என்றும் இந்த அறிவு வேண்டும். அறிந்திருக்கிறேன், இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்களால் அல்ல, கைகளை தட்டி, அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்ணாலே அவரை பார்ப்பேன். வாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாரம்பரியா வர்றது டிஎஸ்சில, ஆர்சில, மற்ற பெண்டிகை சர்ச்சில் எல்லாரும் வராங்க, செய்யறாங்க. ஏதோ பந்தி கொடுக்கறாங்களா, இயேசுடைய அப்பத்தை கொடுக்கறாங்களா, ரத்தத்தை கொடுக்கறாங்களா, கடமைக்கு சடங்காச்சாரத்துக்கு ஓ பண்டிகை ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, அப்புறம் இயேசு பிறந்தார கொண்டாடிட்டு போறது கிறிஸ்டியானிட்டி அல்ல. அல்ல. அல்லேலூயா. உனக்கு சந்தேகம் விட்டு ஆண்டவரை கேளு, தோமாவை போல. அவிசுவாசப்பட்டா கேளு, ஆண்டவரே நீர் இருப்பது உண்மையானால், உயிரோடு இருந்தது உண்மையானால், என் ப்ராப்ளம், என்னுடைய பிரச்சனை, என் கடன், என் பாவம், என்னுடைய பள்ளம், என் மேடு, என் வியாதி, என் வறுமை, என் துக்கம், என் சஞ்சலம், என் ப்ரமோஷன், என் இன்கிரிமெண்ட், ஆண்டவரே என் மீட்பர் நீர் உயிரோடு இருக்கிறீர். அல்லேலூயா. சொல்லி பாருங்க, ஓடாத வண்டி ஓடும். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிதான் சொல்றாரு, தோல் முதலைகள் யாரெல்லாம் அழுகி போனாலும் நான் அவரை பார்ப்பேன். அவர் யார் தெரியுமா? அவர் உயிரோடு இருந்தார். மீட்பர், என் மீட்பர், அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எஸ்ரா சொல்றாரு, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை கைவிடாமலும், கைகளை தட்டுங்க, கைவிடாமலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் எங்களுக்கு தயவு செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இயேசுவை நீங்க விசுவாசிக்க வேண்டும். இந்த உயிர் தெரிந்த இயேசுவை, நம்ம பிறந்த இயேசுவை, வாழ்ந்த வாலிபன் இயேசுவை, நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தின இயேசுவை நம்புறோம், விசுவாசிக்கிறோம். ஆதாரம் உண்டு, சரித்திரம் உண்டு, தேசம், ஜனங்கள் நம்புகிறார்கள். இயேசு மரித்தார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்பதற்கு சபை, நீயும் நானும் சாட்சிகளாக இருக்க வேண்டும். கைகளை தட்டுங்க.
அல்லேலூயா அல்லேலூயா. இதுவா பிரசங்கம் நடந்துட்டு இருக்குது. இயேசு உயிரோடு இருந்ததுக்கு ஆராதனை, நீ நானும் சாட்சி. இப்போ ஒன்னே ஒண்ணுதான் நடக்கணும். எதற்காக தான் நம்ம காத்துட்டு இருக்கிறோம்? எதற்காக தான் நம்ம காத்திருக்கிறோம்? ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, உங்கள் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, உங்கள் இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். வைராக்கியமாய் பலங்கள் எல்லாம் அதுக்குதான் வெண்வஸ்திரம், அதுக்குதான் இயேசுவின் ரத்தம், அதுக்குதான் இயேசுவின் அப்பம். இதெல்லாம் ஒரு ஒழுக்கம். அல்லேலூயா. இதை விரும்புகிற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா அல்லேலூயா. குழந்தை இயேசுவை சபை திருச்சபை பார்த்து பார்த்தா பெத்தலகில் பிறந்தவரை போல் அதெல்லாம் நல்லதுதான். அல்லையா, அதெல்லாம் நல்லதுதான். வாழ்வே நீதானே அதுவும் நல்லதுதான். ஒன்னே ஒன்று காத்திருக்கணும். சபை எதுக்காக காத்திருக்கணும்? அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். உன்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர். எல்லாரும் கைகளை கரங்களை அசைத்து பாடுவோம். உயிர்த்தெழுந்த இயேசுவை கொண்டாடுகிற தேவஜனங்கள் கைகளை கரங்களை அசைத்து கைகளை எல்லாரும் கைகளை உயர்த்தி எந்த சூழ்நிலையும் அவர் அன்பு என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை சூழ்நிலையும் அவர் அன்பு என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். அவர் சமூகமணி அங்கே அவருடனே ஏன் உன்னை பூசி மொழிகி வச்சிருக்கிற? ஏன் உன்னை கழுவி சுத்தமாக்கி வச்சிருக்கிற? ஏன் சபை ஜெபம் 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 ஆராதனை ஆராதனை வெண்வஸ்திரம் வெண்வஸ்திரம் வெண்வஸ்திரம்? அவர் சிலுவையிலே உயிர்த்தெழுந்து வெற்றி சிறந்தார். கைகளை தட்டுங்க. அவர் சிலுவையிலே உயிர்த்தெழுந்து வெற்றி சிறந்தார். நீயும் வெற்றி பெறணும். அல்லேலூயா அல்லேலூயா. சும்மா குப்பம் கோவிந்த மண்டல கிண்டல் அச்சில் போற மாதிரி எடுத்து போய் எல்லாம் சேர்க்கறதுக்கு பரலோகம் அல்ல, தேவ சமூகம் அல்ல. குப்பனையும் கோவிந்தையும் குடிச்சவனையும் கும்மாதம் அடிக்கிறவனையும் தீவிரவாதியும் நக்சலைட்டையும் கொண்டு நீ ஆரம்பத்தில் எப்படியா இருக்கலாம்? நீ ஆரம்பத்தில் எப்படியா இருக்கலாம்? சபை சத்தியம் விடுதலை இயேசுவின் ரத்தம் பிரகாரம் ஆசாரிக்கு கூடாரம் கிட்டி வரணும். அவர் நம்பி யாருக்கும் அவர் தூரமானவர் அல்ல அல்ல. கடைசி நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ சமுதாயத்திலே வேலை செய்கிற இடங்களிலே குடும்பத்திலே அண்ணன் தம்பியா இருந்தா வித்தியாசம் காட்டணும். உன் ஆடு மாடுகளுக்கும் சத்துருடைய ஆடு மாடுகளுக்கும் வித்தியாசம் காட்டணும். இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், என்னிலே வாழ்கிறார், என்னிலே வளர்கிறார். என் குடும்பத்திலே, என் உள்ளத்திலே, என் இல்லத்திலே, என் ஐக்கியத்திலே, என் குடும்பத்திலே அவர் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். நிரூபித்து காட்டணும். அல்லேலூயா. பிரதர், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பிரதர், ஒரு தருணம் வரும். அந்த நேரத்துல கரெக்டா இயேசுவை உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ பிரதிபலிச்சு விசுவாசத்தை நம்பிக்கை கையில் எடுத்து ஆண்டவரை நிரூபிச்சு காட்டினா அல்லேலூயா அல்லேலூயா. யோபு தன் சிறைகளுக்காக ஜெபம் பண்ணின போது, வேண்டுதல் செய்த போது, யோபுவின் முன்னிலைமையை காட்டினோம் பின்னிலைமையை கட்ட இரத்தம் தரையார். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு ஜெயிச்சார், இயேசு ஜெயிச்சா நான் ஜெயிப்பேன். இயேசு கெச்சமன தோட்டத்துல ஜெபிச்சாரு, யோபு ஜெபிச்சார். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா அல்லேலூயா
ஒரு வசனம் உண்டு, தன்னுடைய சத்துருக்களை பாதபடி ஆக்கு போடும் வரைக்கும் கர்த்தருக்கு சொல்லப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை வரும், சோதனை வரும், போராட்டம் வரும், பள்ளம் வரும், மேடு வரும், வியாதி வரும், வறுமை வரும். ஒரு அருமையான ஊழியக்காரர் பிரசித்த பெற்றவர் சொன்னார் ஃபாரின்ல, டெவில் இஸ் மைட்டி. ஒத்துக்கொள்றேன், டெவில் இஸ் மைட்டி, ஜீசஸ் இஸ் ஆல்மைட்டி. கைகளை தட்டி சொல்லுங்க. அது எத்தனை அருமையான வார்த்தை. பிரதர் மட்டும் அருமையா கை தட்ட பாருங்க. அவன் வல்லமை உள்ளவன் தான், அவனையே சொல்லிட்டு கூடாது. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, உன் பிரச்சனையை பிசாசுக்கு, உனக்கு, ஜனங்களுக்கு, எதிராளிகளுக்கு, அக்கம் பக்கத்துல பாசங்களுக்கு அப்படியே டைம் டேபிள் போட்டு வரிசையா சொல்வதை காட்டிலும், யோபு 42ஆம் அதிகாரத்துல சொன்னாரு, நீ சர்வ வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்மளுக்கும் பாடு இருக்குது. எலியாவை போல பாடுள்ள மனுஷன், எலியாவை போல பாடுள்ள மனுஷன், தப்பு இல்லை. அவங்க பாட்டு போயிரியா, நீ உடனே வரணும். எதுக்கு வரணும்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த கான்செப்ட்ல வந்து பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப பயங்கரமான பாவின்றார் பவுல். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு. அவர் இன்னொன்னு எழுதுறாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்திலே வந்தார் என்ற வார்த்தை எல்லா அங்கீகரிப்புக்கு, நாட் ஓன்லி கிறிஸ்டியானிட்டிக்கு இல்ல, எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரம். அந்த பாவியிலே பிரதான பாவி நான். சும்மா 5 ஏக்கரா வாங்கிட்டாரு, புறம்போக்கு லேண்டாச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சுன்னு என் பிள்ளைய படிக்க வச்சாரு, என் பிள்ளைக்கு 3 புள்ள பிறந்துச்சு, ஞானஸ்தானம் கொடுத்த, கார் வாங்கினேன், பங்களா வாங்கினேன், ஆஸ்தி வாங்கினேன், அந்தஸ்து வாங்கினேன், கல்லு வெளியே வந்துச்சு, சுகத்தை கொடுத்த, காதலிகள் சீவு நின்று போச்சு, கேன்சர் வாங்கின, சுகம் கொடுத்தார். அப்படி இல்ல, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலக பாவத்தினால இத்தனை வியாதி. அந்த பாவத்தை வேரோட எடுத்துட்டானா தானா சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. மற்ற தெய்வங்கள் எப்படியே தெரியல. தம்பி, தங்கச்சி, அம்மா, ஐயா, மற்ற தெய்வங்களை குறித்து நான் பேச வரல. பரிசுத்தத்தின் மையமா வைத்துதான் உனக்கு ஜெபம், பரிசுத்தத்தை மையமா வச்சுதான் உனக்கு ஆசீர்வாதம், பரிசுத்தத்தை மையமா வச்சுதான் சத்துரை முறியடிக்கிறது, பரிசுத்தத்தை மையமா வச்சுதான் கர்த்தர் பள்ளத்தை மேடாக்குறது, மேட பள்ளமாக்குறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவராய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. கலங்கிறாதே, தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவே. தயங்கியாதே, நீ தாவி ஓடி வா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாகிருபை என்றும் மறையாதது. தம்பி, தங்கச்சி, பெத்த தாயுடைய அன்பை காட்டிலும் இயேசுடைய அன்பை எவர் ருசி பார்க்கிறாரோ கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களை தாழ்மையா கேட்பேன். இந்த உலகத்திலே அத்தனை ஆஸ்தி அந்தஸ்து, உன்னை வளர்த்த ஆசா, உன் குரு, உன் அம்மா, உங்க அப்பா, உன்னைதான் அவனை போஷித்து வளர்த்தா இயேசுவின் அன்புக்கு முன்னாடி அவங்களை ஈக்குவலா வைக்காது. கைகளை உயர்த்து, கைகளை உயர்த்து. ஒவ்வொரு நாளும் பாடுங்க, ஆண்டவரே, இந்த அறிவிக்கட்டாத கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமாயும் உயரம் நீளம் எனக்கு மாத்திரமல்ல, என்னை சார்ந்ததானே என் நண்பர்கள், என் பிள்ளைங்க, என் பேர பிள்ளைங்க, என் தாய் வழி சொந்தம், தகப்பன் வழி சொந்தம், என்னை பார்க்கிறவங்க, நான் யார பார்க்கணும், என்ன யாரு பார்க்கிறாங்களோ அப்படி எழுதுறாரு. அந்த நிருபத்தில் எழுதுறாரு, அறிவிக்கட்டாத கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் ஆழம் உயரம் நீளம் எனக்கு தாங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட்டி கொடுத்தவனை சிநேகிதனே என்று சொன்னாரு, சிநேகிதனே என்று சொன்னாரு. பேதுரு மறுதலித்தாரா? சாதாரண ஒரு பெண்மணிக்கு முன்பாய் நான் அவன் என்றார், இயேசுவை அவனை நான் அறியேன் என்றார். அவன் மீது சபையை கட்டினாரு. இந்த அன்பு கீழே என்னத்தை கொடுக்க போறேன்? இந்த அன்பு கீழே என்ன கொடுக்க போறேன்?
அவரையே தந்தரினாலே இந்த கிறிஸ்துமஸ் உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளையை விசுவாசித்து நம்பித்து அவர் மீது பாசம் வைத்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் நம்புகிற பிள்ளையை யோபுவை போல உன் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கிறது? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எழுதி வைங்க, கருங்கல்ல செதுக்கி வைங்க. ஹல்லேலூயா. எல்லாம் இழந்த யோபுவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. கிபின்னு தானியேல் சரித்திரத்தில் நேபுகாத்நேச்சார் எழுதி வையினார். எழுதி வைங்கினார். அதை எடுத்து வாசிங்களேன். உயிர் தெரிந்த சத்தியம் நிறைய கொடுத்துட்டார் ஐயா. தானியேலின் புத்தகம். இன்னைக்கு நீங்க எதை எழுத போறீங்க? 4ஆம் அதிகாரம், தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. இல்லை சிஸ்டர், 34 வாசம் இந்த பக்கத்துல இருந்து வாசிங்க. நேரம் இல்லை. 4:34. பிரதர், அது என்ன நாள் தெரியுமா? அதை நான் சொல்லிடுறேன் சுருக்குமா. அகந்தையாய் சொல்றேன். உலக அதிசயத்துல 7ல் 1. தண்ணி இல்ல, மரம் இல்ல, செடி இல்ல, பாபிலோன் தொங்கு தோட்டம். இதெல்லாம் சரித்திரம், சும்மா கிடையாது. யாரும் மறைக்க முடியாது. நீ வட கொரியாவில் போய் கேட்டாலும் கூட ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ நெட்ல போட்டு பாருப்பா, சர்ச் பண்ணி பாருப்பா, நீ செல்லு தெரியும். தண்ணியில, மறையில, பூமியில, ஆனா அத்தனை மேல தோட்டம் தோங்குது. உலக அதிசயத்துல 1. அதற்கு காரணம் கர்த்தா நேபுகாத்நேச்சார்னு நீ நம்ம நினைக்கிறோம். அதை செய்யறதுக்கு, வளர்றதுக்கு, கட்டுறதுக்கு, இடிக்கிறதுக்கு ஞானத்தை கொடுத்தவர் கர்த்தர். அதை மறந்துடுறான். நேபுகாத்நேச்சார் வாசிங்க, டக்குனு வாசிங்க. அந்த நாட்டு அவன் சொல்றான், நான் கட்டிய மகா என் பராக்கிரமத்தினாலே, என் மகிமை பிரஸ்தாபத்தினாலே நான் கட்டிய மகா பாபிலோன். அகந்தையாய் சொன்னான். அகந்தையா நடக்கிற நீ யாரா இருக்கட்டும், ஆணவமாய் நடக்கிற நீ யாரா இருக்கட்டும், இதெல்லாம் நடப்பிக்கிறவர் உயிர் தெரிந்த இயேசு. இயேசு நீ என்னைக்கு நினைக்கிறியோ உன் வாழ்க்கை நிற்கும், உன் முகத்தல வரும், உன் புத்தி திரும்பி வரும். அல்லேலூயா. இவன் சொல்லி முடிக்கிறான். கர்த்தருடைய ஊழியக்காரர் தீர்க்கதரிசி கொண்டு ஆண்டவர் அனுப்புறாரு. எப்பா நேபுகாத்நேச்சாரு கட்டுறது வெறியும், செய்யறது வெறியும், நடப்பிக்கிற வெறியும் காலை பிடிச்சிருந்தாரு. இப்போ நான் 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 ஓடுறியா? வண்டி நின்று போச்சா? சோறு இருக்குதா? சோறு இல்லையா? சுகம் கிடைச்சுதா? சுகம் கிடைக்கலையா? ரோமர் 8:28 சொன்னது போல சொல்லணும். அன்றைய அவருடைய தீர்மானத்தின்படி தேவனிடத்தில் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் அவருக்கு தெரியும், நன்மைக்கு எதுவாய் நடக்குது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எதுவும் தலையுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவர் என்று ஒரு அணுவேத அசையல. நேபுகாத்நேச்சாருக்கு ஆணவம் வந்துருச்சு. நான் கட்டிய மகிமை பிரஸ்தாபத்திற்காக, என் பராக்கிரமத்தினாலே நான் கட்டிய மகா பாபிலோன். அந்த பெரிய கீப்பில் எழுதப்பட்ட வார்த்தை தான் எழுதி வைங்க. வாசிங்க, ஸ்பீடா வாசிங்க. ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் செத்து போனவர் அல்ல, செத்து போனவர் அல்ல, என்றென்றைக்கும். இப்போ ஒரு சரித்திரத்தை சர்ச் பண்ணீங்கன்னா, நீங்க அந்த தேசத்துல போனீங்கன்னா எழுதி வச்சிருக்கான், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறார், செத்து போன தெய்வம் அல்ல. அந்த வசனத்தில் எப்படி எழுதுங்க சிஸ்டர்? என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறார். நாகர்கோயில அந்த அருமையான பாஸ்டர் பேரு பிரசித்த பெற்றவர், லட்சம் ஜனங்களுக்கு மேல சபை வச்சு நடத்துகிறார், ஆர்தர் செல்வராஜ். பேர் என்ன போய் பாருங்க, ஆர்தர் செல்வராஜ். விக்கிரகம் நிறைந்த குடும்பத்திலே அவன் தாயார் ஒரு அன்எக்ஸ்பெக்டடா குழந்தை வயிற்றில் இருக்குது, நிறைவாத கர்ப்பிணி. ஏன்னா என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற இயேசு, என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர் உன் பக்கத்துல இருக்கிற. நீ அறியல, நீ புரியல, நீ தெரியல, உன் கண்ணுக்குள்ளா இருக்கிறது. அவர் செத்து போன தெய்வம் அல்ல, அவர் ஜீவிக்கிற இயேசு. அதனால்தான் பேதுரு சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கர்த்தர் பாக்கியவானாய் மாத்திட்டார், சாவி கொடுத்துட்டார்.
அப்பா பாதாளத்தின் திறவுகளை படிச்சுப்பா, இது உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற தேவனை வெளிப்படுத்தினார். ஆர்தர் சொல்லுறாரு, போய் நாகர்கோயில போய் கேளுங்க, நீ 10 நாள் கன்வென்ஷன் நடத்தாரு. இங்க வந்தார் ஜீவஒளி சபையில ஐயா வச்சு பயன்படுத்த நாங்க வந்தோம். ஸ்கிரீன்ல போட்டோலாம் போட்டு காட்டாரு. சொன்னாரு, நிறைவாத கர்ப்பிணி என் தாயார், ஆண்டவர் அறியாதவங்க, விக்கிரகத்துல நிறைந்தவங்க, ஏசு யாருன்னு தெரியாது. நிறைமாத கர்ப்பிணி குழந்தை அடுத்த 1 ஹவருக்கு முன்னாடி அசைஞ்சிட்டு இருக்குது. டாக்டர் கூட்டு பார்த்தாங்க, குழந்தை கர்ப்பத்திலே செத்து போச்சு. கர்ப்பத்திலே, ஆனா தாய்க்கு தெரியும் இல்ல, 1 ஹவருக்கு முன்னாடி என் குழந்தை அசைஞ்சிச்சு, பார்த்த எட்டி வந்துச்சு. எப்பவுமே ஹாஸ்பிட்டல் ஒரு கிரச்சி இருக்கு தெரியுமா? எல்லா ஹாஸ்பிட்டலும் ஒரு சர்ச் இருக்கு, ஒரு சிலுவை போட்டு ஏதாவது ஒன்று ஜோம் தொழுகை செய்யுது. நேரா அந்த அம்மாவுக்கு மயக்க ஊசி போட்டாங்க. இந்த கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு குத்தி பைத்தி மாரி ஆயிடுச்சு. இல்ல என் குழந்தை சாகல, என் குழந்தை சாகல சாகல. பார்த்துச்சு, முடியை கட்டிட்டு எழுந்து ஓடுது. அம்மா இப்படி ஓடக்கூடாதுமா, குழந்தை ஜீவித்து போயிடும், செத்து போயிடும், செத்தே பிறக்கும். ஸ்கேன்லாம் சொல்லிடுச்சு, குழந்தை செத்தே கிடக்குது. அல்லேலூயா. இப்ப நேரம் கடைசியில போயிட்டு கதவை சாத்திக்கணும், ஏதோ ஒண்ணு சோம் ஒண்ணு பார்த்தா கடைசியா இயேசு வார்த்தை வந்துச்சு. அங்க சிலுவை பார்த்துச்சு. ஏசப்பா என் புள்ள சாகல, என் குழந்தை சாகல, இயேசுவே என் பிள்ளை எனக்கு வேணும், இயேசுவே என் குழந்தை சாகல, என் பிள்ளை சாகல, நான் கருவில் இருக்கிற என் குழந்தை எனக்கு வேணும் வேணும் வேணும். பைத்தி முடிச்ச நர்சுங்களை வந்து கத்துது, அம்மா பேசக்கூடாது, பேசணும், சற்று நேரத்துல குழந்தை செத்தே பறக்க போகுது. அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறது. யோவான் 10:10 என்ன சொல்லுது? திருடன் அழிக்கவும் கொல்லவும் வரான், திருடன் அழிக்கவும் சத்துரு பிசாசு, திருடன் அழிக்கவும் கொல்ல வருகிறான். நல்மேய்ப்பன் குட் ஷெப்பர்ட், உயிரோடு எழுந்த இயேசு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ண அடைய செய்ய வந்தேன் என்று சொன்னார். ஊழியன்றது கொல்றதுக்கு இல்லை, அது செய்யறதுக்கு. ஊழியன்றது கொல்றதுக்கு இல்லை, ஊழியம் கொல்றதுக்கு இல்லை, அது செய்ய. கைகளை தட்டி சோத்துறீங்க. நான் ஊழியம் செய்ய போறேங்க, கைகளை உயர்த்துங்க. நான் ஊழியம் செய்ய போறேங்க, கைகளை உயர்த்துங்க. இயேசு உயிரோடு இருக்கிற அதே ஒரு ஊழியம். அல்லேலூயா. இயேசுன்னு சொல்லி பாரு, ஜீவன் வரும். இயேசுன்னு சொல்லி பாரு, ரட்சிப்பு வரும். இயேசுன்னு சொல்லி பாரு, பேசாத உறவுகள் பேசும். இயேசுன்னு சொல்லி பாரு, அருந்த உறவுகள் ஒன்று சேரும். மறுபடியும் முடி போட்டு வெளியே வந்துச்சான். அல்லேலூயா. குழந்தை வெளியில வந்துச்சு, கண்ணை மூடி செத்த வண்ணத்தில் இருந்துச்சு. இந்த அம்மா ஒரு அன்கான்சியஸ்ல இருந்தாங்க. இந்த அம்மா அன்கான்சியஸ் இருந்தாங்க. மறுபடியும் நர்ஸ் சொன்னாங்க, கொஞ்சம் சற்று நேரத்துக்கு தட்டி எழுப்பி, அம்மா என் குழந்தை என் குழந்தை, தட்டினவனி என் குழந்தை என் குழந்தை, இயேசுவே என் குழந்தை என் குழந்தை, ஆண்டவரே இயேசுவே. அதே மாதிரியே வார்த்தை, அந்த ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி குழந்தை டக்குன்னு வர்ஷானதை பிடிங்கி இப்படி அணைச்சிக்கின்னு, மாரில் அணைச்சிக்கின்னு கண்ணீர் விட்டு அழுதுச்சான் பாருங்க. இந்த தாயினுடைய கண்ணீர் அந்த ஒரு மணித்துளி அந்த குழந்தை மேலே வந்துச்சு. டக்குன்னு கண்ணு திறந்துச்சு. அல்லேலூயா. எனக்கு உயிர் கொடுத்து இயேசுவை நான் பறைசாட்ட வந்திருக்கிறேன் தான். அந்த குழந்தை வேற யாரும் இல்லைன்னு இந்த மாதிரி கோட் சுட்டு போட்டு அவர் தான் அங்கே பிரசங்கம் பண்ணார். அந்த 3 நாள் கன்வென்ஷன்ல பேசினார். அல்லேலூயா. அவர் ஒரு பாடலை பாடினார் பாருங்க, சொந்த பாடல். உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். என்னை தூக்கி தூக்கி சுமந்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். உன் தாய் தகப்பனும் பெற்றெடுத்ததுனால நீ வந்துட்டு நினைக்காத, உலகத்தை பார்த்துட்டு நினைக்காத, உன் ஆயா தாத்தா புண்ணியத்தினாலே நீ வந்துட்டு நினைக்காத. காகிதம் பொறுக்கி கொண்டிருந்த அருமையான ஊழியக்காரர் 139 சங்கீதம் 11 வசனத்தை வாசிங்க. 139 11 வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் கருவை உன் கர்ப்பத்தை கலையாதபடி அழியாதபடி சாப கட்டினாலே
சிதைந்து போகாதபடி கர்த்தர் உன்னை காப்பாற்றி இந்த சமுதாயத்தை பார்க்க சபையிலே உட்கார வாசிங்க. என் கருவை உம்முடைய கண்கள் ஜோரா கையை தட்டுங்க. ஹalleluya ஹalleluya. அந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளை பாடுறான். அழியாமல் அணைத்து கொண்டு கலையாமல் காத்து கொண்டு குறையின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தி தாய் கருவிலே பத்திரமாய் அவர் உயிரோடு இருக்க வேண்டும். அழியாமல் அணைத்து கொண்டு கலையாமல் காத்து கொண்டு எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க அப்ப எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. அப்ப நீங்க போதுவேன். நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, தரிசனம் உருவாகல, தாய் கருவிலே தரிசனம் உருவாகல. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. அப்ப நீங்க போதுமே, வாழ்க்கை முழுவதும் ஆசையே இல்லை. அவர் ஜீவித்திருக்கிறவர். நேபுகாத்நேச்சார் ஸ்டேட் பண்ண சொல்றாரு. இப்ப வாசிங்க. விட்டீங்களா? அது இல்லவே, அது கூட இல்லையே, அது கூட இல்லையே. ஜீவித்து இருக்கிறவருங்க ஆரம்பிச்சீங்க, அங்கிருந்து ஆரம்பிங்க, தேடுங்க. அதுக்கு மேல இருந்து கூட வாசிங்க. என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, ஸ்தோத்தரித்து அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர், ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிழ்ந்து மகிமைப்படுத்துகிறேன். சத்தமா கெட்டியா படிங்க சிஸ்டர். அவருடைய கர்த்தத்துவமே, அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் தமது சித்தத்தின்படி வானத்தின் சேனைகளையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி நீர் என்ன செய்கிறீர் என்று ஒருவரும் இல்லை. அவ்வேளையே என் புத்தி எனக்குள்ள சிஸ்டர் சம்டைம் புத்தி எங்க போச்சுன்னா கோனேரிக்கு போச்சுன்னா ஒரு பையன் ஆன்லைன் பிரேயர்ல பிரசங்கம் பண்ணியிருந்தாரு. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தாரு. அவன் தூங்கி தூங்கி வழிந்தான். உங்கள் விசுவாசம் எங்கே கேட்டார். அவன் சொன்னான், ஐயா அந்த விசுவாச பையன் கோனேரிக்கு போயிட்டான். புரியுதா? இந்த சர்ச்சில் வந்த பையன் பேர் விசுவாசம். உங்கள் விசுவாசம் எங்கே? இப்ப உங்க விசுவாசம் எங்க? ஐயா ஈஸ்டர் பண்டிகை ஐயா கறி எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன் ஐயா, எங்க அண்ணன் கூப்பிட்டுக்கிறேன் ஐயா, அல்லேலூயா, எங்க அம்மா இங்க போகணும் அதை செய்யணும் ஐயா. தூக்கத்துல இருந்த ஆன்லைன் பிரேயர்ல பாஸ்ட் பிரசங்கம் பண்ணிரு உங்கள் விசுவாசம் எங்கே? அவன் தூக்கத்தை கண்ணை தொடச்சிரு, ஆண்டவரே ஐயா விசுவாசம் கோழியாரிக்கு மீன் பிடிக்க போயிடுச்சு. அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை வாசி. அவ்வேளையிலே புத்தி இரு போறோம் புத்தி உள்ள ஸ்திரீ புத்தி இல்லாதவ கொஞ்சம் என்ன கொடுன்னு கேக்குற. புத்தி இல்லாதவ பார்த்து வந்துட்டாரு. அவன் என்ன சொல்றா, உங்களுக்கும் எனக்கும் போதாமல் இருக்க ரெண்டு பேரும் பாதி வழியில் நிற்போம். நீங்க போய் எங்க விற்கிறாங்க பாரு, அங்க போய் என்ன வாங்கிட்டு வாங்க. அதுக்குள்ள மனவாளம் வந்துட்டா நாங்க ஆயத்தமாகி போயிடுவோம். நீங்க கைவிடப்பட்டுருவீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. சொத்த பிரி, பங்க பிரி. வேசிகளிடத்தில் ஆஸ்திகளை அழித்து போட்ட இளைய குமாரன் புத்தி தெரிஞ்சு போச்சான். அல்லேலூயா. லேகியன் பிசாசு பிடித்தவன் சுடுகாடு வாழ்க்கை கட்ட அடக்க அவனை ஒருவனால கூட மார்க்ல வாசிக்கிறோம்.
கல்லுகளாலே தன்னை காயப்படுத்திக்கிற வாழ்க்கை, சுடுகாடு, வஸ்திரம் இல்லை. இயேசு வந்து அவனை அந்த சாபத்தை, அந்த பேயை, அந்த நோயை விரட்டின போது புத்தி அவனுக்குள்ள வந்துச்சான். அல்லேலூயா. ஆண்டின்னு விட மாட்டாரு, அரசன் விட மாட்டாரு, படிச்சவன் விட மாட்டாரு, பண்டிதன் விட மாட்டாரு. புத்தி எங்க வரணும்? யோபு 28:28 சொன்னாரு, ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. டியூஷன் மாஜர் குடுத்துறான், இவன் குடுத்துறான், பொண்டாட்டி குடுத்துறான், எங்க அப்பா பெரிய பாஸ்ட், எங்க அம்மா பெரிய பாஸ்ட், ஆவியில் நிரம்புறாங்க. ஆண்டவருக்கு பயப்படுதலே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அல்லேலூயா. நேபுகாத்நேச்சாரை விட்டாரா? நேபுகாத்நேச்சாரை விட்டாரா? சோதம் குமார பட்டணத்திலே ஆணோடு ஆண் சேர்றான், ஆணோடு ஆண் சேர்றான். அங்கே அந்த லோத்தினுடைய குடும்பத்தை அந்த துர்மார்க்க அக்கிரமக்காரர்கள், கிரமம் இருக்கிற இடத்துல அக்கிரமம் இருக்கும். அல்லேலூயா. பாவத்திற்கும் பரிசுத்தத்துக்கு தான் போட்டி, அநீதிக்கு நீதிக்கு தான் போட்டி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பேரியான பிள்ளைகளுக்கு தான் போட்டி. எது நியாயம் என்பது கிறிஸ்துவம் அல்ல, அநியாயத்தை மன்னிப்பதுதான் கிறிஸ்துவம். ரெண்டு குதிரை மேல சவாரி செய்யக்கூடாது, கர்த்தர் தெய்வமா நிக்கணும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6:12 அப்படிதான் சொல்றார். அல்லேலூயா. சோதம் குமார பட்டணத்துல கதவை நெருக்கிறாங்க. அந்த அருமையான லோத்து சொல்றான், சகோதரரே இந்த அக்கிரமம் வேண்டாம், உயிர்த்தெழுந்த இயேசு வருவார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஓ, இயேசு வருவது உண்மை. ஏன் வராருன்னா, இப்ப குழந்தை இயேசுவா வரமாட்டாரு, பாலகராய் வரமாட்டாரு, வாலிபராய் வரமாட்டாரு, ராஜாதி ராஜாவா, இட்ஸ் a judgment, நியாயாதிபதியாய் வருவார். அதனால்தான் வெளிப்படையாக சொல்றார், இதோ அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் அசுத்தமாய் இருக்கட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் பரிசுத்தமாய் இருக்கட்டும். I am coming soon, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என் கூட வருகிறது. அத்த கூட ஒரு எம்எல்ஏ, கேபினட் மினிஸ்டருக்கு, கவர்னருக்கு, கவுன்சிலருக்கு, சபாநாயகர் கொடுத்துட்டா அவன் கூறு போட்டு வித்துட்டு இருப்பான். அல்லேலூயா. நோ தாத்தா கதவை ஒரு முறை மூடிச்சா, நோவா தாத்தாக்கு சுயம் வந்திருக்கும். என் ஒண்ணு விட்டு சித்தமா விட்டு பையன் என்ன நெருங்கினவன், சுத்தி எடுத்து கொடுத்துவேன், கூட வேலை செஞ்சுவேன், தண்ணி எடுத்து கொடுத்துவேன். ஒரே பிரசங்கம், மழை வரப்போகுது, நீதியை பிரசங்கித்தான். பண்ணாங்க. நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே உயிர் தென்ற இயேசுடைய காலத்திலும் மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் வெறித்தும் இருக்கிறார். சொல்றான், சகோதரரே இந்த ஆணோடு ஆண் சேர்ற அக்கிரமம் வேண்டாம். இந்த படுபாவிங்க சொல்றாங்க, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எனக்கு போதிக்கிறாயா? விளங்குதுன்னு நினைக்கிறேன். பெரிய ராஜாவுக்கு, தாவீது ராஜாவுக்கு அங்க கீழே இருக்கிற பச்சைபால் உரியா சொல்றான், ராஜா நம்ம ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்களா செத்து மடிக்கிறாங்க, அவர் யாரையும் விட்டு மாட்டாருமா. உனக்கு 1000 ரெக்கமெண்ட் இருக்கிறான். நீ பரிசுத்தமா இருந்தாதான், இந்த உயிர் தெழுந்த இயேசுவை நம்பராதான், விசுவாசித்தாதான் பிழைப்புன்னு சொல்ல வந்திருக்கு. ஜனங்கள்லாம் செத்து மடிக்கிறாங்க. புத்தி வரல, தாவீதுக்கு புத்தி வரல, அடிச்சார் பிள்ளை, பட்டயத்தை வச்சார் குடும்பத்துக்கு நேரா. அல்லேலூயா, அல்லேலூயா. அது வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. எங்க விட்டீங்களா? அப்படியே வாசி. புத்தி வந்தது. இது என்னுடைய சன், காட்வின் சன் ஆஃப் ஸ்டாலின், என் மகன். நான் போதனை சொல்லிட்டு செஞ்சுட்டு எழுதி வைக்கிறேன், செய்கிறேன், கர்த்தருடைய மகத்துவத்தை புண்ணியத்தை அறிவிக்கிறேன், சொல்றேன், இதெல்லாம் ஒழுங்குன்னு சொல்றேன். நான் இப்போ கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சிட்டேன். அவனுக்கு எது ஞாபகம் வரணும்? என் மூக்கு, என் தலைலாம் ஞாபகம் வருது. எது ஞாபகம் வரும்? நேபுகாத்நேச்சார் எழுதி வச்சுக்கிறார், கீழே படிங்க. சத்தியம்
எழுதினான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு, என்றைக்கும் ஜீவித்திருக்கிறாருன்னு நேபுகாத்நேச்சார் எழுதினான். நீங்க என்ன எழுத போறீங்க? என்ன எழுத போறீங்க? என் மீட்பர் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிவி, யூடியூப் பிடிச்சிருந்தா சொல்லு தமிழே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எழுதி வைங்க. ஆஃப்டர் ஒரு தக்காளி கூறு போட்டு வித்தா அங்க போங்க 10 கிலோ நீங்க நல்லா விற்குதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உயிர் தெரிந்த இயேசுவை நிரூபிக்கிற நீ, விசுவாசிக்கிற நீ, நன்மை சுகத்தை அடைகிற நீ, நேற்றில்ல இன்றில்ல நாளைக்கும் அல்லேலூயா நான் இதை செய்வேன் என்ற கைகளை உயர்த்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து இருதயமாகிய பலகளை எழுதுவீங்க. அகந்தையாய் நடக்கிற, மறுபடியும் வாசிங்க, அகந்தையாய் எழுதினான். கண்களை மூடு. எல்லாரும் எழுந்தணும், எல்லாரும் எழுந்தணும். அல்லேலூ, அல்லேலூ. யோபு சொல்லுகிறான், எழுந்ததான அத்தனையும் பெற்றுக்கொண்டான். நேபுகாத்நேச்சாருக்கு முகக்கலை, தன்னுடைய சந்ததியை தன்னுடைய வெளியேறி பெற்ற அந்த ஸ்தானத்தில் நிறுத்தினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அகந்தையாய் நடக்கிற யாவரையும் தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம். அப்போஸ்தலர்களில் பிரதான சீசன் பேதுரு சொல்லுகிறான், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், பரபாசை, அதற்கு தகுந்தவனான பரபாசை விடுதலையாக்கும்படி நீங்கள் கேட்டுக்கொண்டபடியால் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழும்பச் செய்தார். அதற்கு நான் என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க, என் குழந்தை குட்டிக்கு சாட்சி இருக்கு. அல்லேலூயா. வேதம் அப்படி சொல்லல, நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னேன். அதற்கு நாங்களே, நானே சாட்சின்னு சொல்லல, நாங்களே. அல்லேலூயா. சந்ததிக்கு, உன் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு உபாகமத்துல யோசுவாவில சொல்றாங்க, பிள்ளைகள் வளரும் போதும், உட்காரும் போதும், படுக்கும் போதும் இந்த ஆராதனையுடைய பஸ்காவுடைய பலியை குறித்து பேசுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னோட கூட முடியறதில்லை இந்த ஆராதனை. சந்ததிக்கு சந்ததிக்கு சந்ததிக்கு. அல்லேலூயா, அல்லே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என்னோட முடிகிறதில்ல இந்த ஆராதனை, இந்த பஸ்காவின் பலி, இயேசு உயிரோடு எழும்பினது என்னோடு கூட முடிவது அல்ல. கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. ஓமை நன்றியோடு துதி. பெருமையானதை அவர் முன்னறிந்ததா, தேடி வந்து என் படை ஏறி கொண்டாரே. இயேசு பெருமையானதை அவர் முன்னறிந்ததா, தேடி வந்து என் படை ஏறி கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், நிறமாத என் படகை நிரப்பிவிட்டார். அதினால் ஆராதிப்போம். கைகளை உயர்த்தி உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிப்போமே, அவரை தலைமுறையா ஆராதிப்போமே, அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். கர்த்தரை
ஐயா விக்கிரக குடும்பத்திலிருந்து சாம் ஜெபதுரை ஐயா தம் புத்தகத்தில் எழுதியிருந்தார். ஒரு கிராமத்துல வயல்வெளி நிறைந்த இடத்துல ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சு, அது மேலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்த வார்த்தை கொண்டுதான் பிரசங்கம் பண்ண சொன்னார். அங்கே இந்து குடும்பத்துல ஆண்டவர் அறியாத பொண்ணு வந்துருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிற அந்த சத்தியத்தை பேசி முடிச்சாரா. அந்த மகன் ஓடி வந்து, ஐயா எனக்கு ஜெபிக்க தெரியாது, இன்றைக்கு தானே வந்திருக்கேன், இந்த வார்த்தையை கேட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டேன், இயேசு உயிரோடு இருக்கிறார் சொன்னீங்க, எனக்கு திருமணம் ஆக போகுது, என்னை கட்டி கொடுக்கிற இடத்துல அவங்க கிறிஸ்துவ மார்க்கம் அல்ல, நான் என்ன செய்யட்டும்? பிரசித்த பெற்ற சாம் ஜெபதரையா சொன்னா, நல்லா கவனிங்க தயவு செய்து, அம்மா அவனுக்கு ஜெபிக்க தெரியலையா, நேரம் இல்லை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்லி, இயேசு உயிரோடு இருக்கிறார்னு சொல்லி, இயேசுன்னு சொல்லு, மூணு மாத்திரம் சொல்லிட்டு போயிட்டாரா. நாட்கள் கடந்து திருமணம் ஆச்சு. விக்கிரக நிறைந்த அந்த குடும்பத்தில் இயேசு யாருன்னு தெரியாது. புருஷன் எல்லாருக்கும் பணிவிடை செஞ்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு நைட்ல படுக்கும் போது இந்த மகன் மாத்திரம் தனியா எழுந்து, இயேசு ரத்தம் செய்யும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இதை மாத்திரம் சொல்லுமா. இயேசு ரத்தம் செய்யும், என் மீட்பர் சொல்லிட்டே இருக்கும்போது நாட்கள் கடந்து போச்சு. கர்த்தர் கர்ப்பம் தரிக்க செஞ்சார். அந்த அலாதி விசுவாச நம்பிக்கை, அந்த கர்ப்பத்து மேல அந்த குழந்தை கையை வச்சு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இயேசு ரத்தம் செய்யும், இதான் ஜெபம், இதான் ஜெபம். நாட்கள் கடந்து போச்சு. நிறைய மாத கர்ப்பிணி ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போனாங்க. அங்க ஆபரேஷன் தியேட்டர்ல குழந்தை குறுக்க இருக்குது. ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் டாக்டர் கூற்று, டாக்டருடைய ஸ்டேட்மெண்ட். ஆனா இந்த மகன் சொல்லிச்சு, ஐயா சொல்றதுக்கு ஜெபம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அந்த நர்ஸ் வந்தா, மயக்க ஊசி போடுவோம் தெரியுமா ஆபரேஷன் முன்னாடி, ஏய் ஐசிவால் அமைதியா வாய் மூடு வாய் மூடு வாய் மூடு அதட்டிட்டே வந்தா. குழந்தை உள்ளுக்குள்ளே மெல்லமா சொல்லிச்சு, இயேசுவின் ரத்தம் ஜெயம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஊசி கொண்டு வந்தா பாரு, கெட்ட வந்தவளுக்கு பேய் ஆடி ஊசியோட ஒரு மூலையில் விழுந்தா. அல்லேலூயா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஐசியூவால நடந்த அற்புதம். குழந்தை இயேசுவின் ரத்தம்னு சொல்லும் போது முக்கிய குழந்தையை பெற்றார், சுகப்பிரசவம். இப்ப அந்த விட்னஸ் சொல்ல யாரால முடியல. ஊசி எட்டு வந்து அவன் மேல ஏதோ சர்பத்தின் ஆவி பேய் இருந்துச்சு. அவன் தண்ணி தெளிச்சு அந்த டாக்டர் டாக்டர் அந்த மகளை எதுவும் சொல்லாதீங்க, நான் தான் தவறு செஞ்சேன், இயேசுக்கு விரோதமாய் பேசினேன், இந்த மகன் இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு இருந்தா, என் மீட்பர் உயிரோடு இருக்குன்னு அவன் யாருன்னு தெரியாது. நான் அவளை அதட்டின திட்டினேன். அற்புதம் அங்க நடந்துச்சு. என் மேல இருக்கிற அசுத்தாவி வெளியேறிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. செத்து போன தெய்வம் அல்ல. ஒரு பெரிய நேபுகாத்து நேச்சார் கிபின்னு போட்டுக்குது. நீங்க போய் பாருங்க, அந்த நூற்றாண்டுல அவர் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஊர் தேசத்துல யோபு பக்தன் பயங்கரமாய் சொன்னான், உளி வெட்டில் எழுதப்பட்டால், செவுத்துல எழுதப்பட்டால் நலமாய் இருக்கும். உன் ஜீவிதம் என்ன? உன்னிடத்துல தேவனிடத்துல உயிர்த்தெழுந்த இயேசுடைய அற்புதத்தை பெற்றது என்ன? தேவனுடைய அற்புத உயிர்த்தெழுந்த இயேசு உனக்கு செய்த நன்மைகள் என்ன? தம்பி தங்கச்சி, ஒரு தீர்மானம் பண்ணு. நீங்க உயிரோடு, எங்க அம்மா சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நீங்க உயிரோடு இருப்பது உண்மையானா என் பேரனுக்கு சீட்டு கிடைக்கணும், நீங்க உயிரோடு இருப்பது உண்மையானா என் பேத்திக்கு அதே ஸ்கூல்ல சீட்டு வேணும், நீங்க உயிரோடு இருப்பது உண்மையானா சுகம் வரணும், நன்மை வரணும். எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ண போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் நல்ல ஆமென், ஆமென். வேணும் கண்களை மூடி கேட்ட வார்த்தைப்படியே உயிரோடு கூட இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை நான் அதை காண்பேன். வைத்திலது என்னுடைய மகிமையை குறித்து ஐயாவை மட்டும் பேசினார். அவைகளை எழுதி வைக்க வேண்டும். யோபு எழுதி வைக்க சொன்னார். நேபுகாத்நேச்சர் அதை எழுதி வைக்க சொன்னார். இன்றைக்கு நாம் கேட்ட சத்தியத்தை நோட்டு புத்தகத்தில் அல்ல, இதயத்தில் எழுதி வைத்து மனம் திரும்புதலுக்கு எதுவான வழிகளை தேட நாம் அர்ப்பணிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகள் தப்பு கொடுக்கிறோம். பேசுகிற கிருபைகளுக்காய் நன்றி. ஆளுகை செய்ய நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். அப்படின்னு உட்காருவோம்.